ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமக. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமினே நமக. அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருட்கருணையாலும் பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியின் அருட்கருணையாலும் லோபாமுத்ரா சமேத அகஸ்திய பெருமானின் அருட்கருணையாலும் குமுதவள்ளி சமேத விஸ்வாமித்ர கௌஷிய மகரிஷியினுடைய அருட்கருணையாலும் அடியனுடைய ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலும் ஒரு அற்புதமான ஸ்ரீ ராமபிரானின், அதாவது உத்தம புருஷன் என்று சொல்லக்கூடியவன் ராமன் ஒருவனே. அப்பேற்பட்ட ராமபிரான் அறத்தின் நாயகன், மரத்தின் நாயகன், வேதத்தின் நாயகன், வேதநாயகன் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய ஒரு அற்புதமான வைபவம் வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை என்று அயோத்தி சப்தபுரிகள், மோட்சபுரிகள் 7 மோட்சபுரிகளை சொல்லியிருக்கிறது. அவந்திகா, காசி, மதுரா, அதில் அயோத்தி என்பது ஒரு மோட்சபுரி, அதுக்கு அயோத்தியாபுரி என்று பெயர். சப்த மோட்சபுரியிலே அயோத்தியா என்பதும் ஒரு மோட்சபுரி. அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா புரியிலே ராமர் ஜனனம் அவதாரம் பண்ணிய அந்த ஸ்தலத்திலே ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து ராமபிரானுடைய ஆலயம் இன்றைக்கு எழுப்பப்பட்டு வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த மிருகசிரீஷம் நட்சத்திரத்திலே அற்புதமாக அந்த பகல் 12:20 மணியளவிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆலயத்திலே ஸ்ரீ பாலராமருடைய விக்கிரகத்தை பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். இந்த பாலராமருடைய விக்கிரகம் என்பது ராமர் ஜனனமாகி இருக்கிறார் என்பது அதனுடைய பொருள். ஏன் ராமர் கோயிலே ராமர் சீத லட்சுமணரை பிரதிஷ்டை பண்ணாமல் பாலராமரை ஏன் பிரதிஷ்டை பண்ணுகிறார் என்று சொன்னால், பாலராமர் பிரதிஷ்டை பண்ணினால் இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ராமர் அவதாரம் மீண்டும் அவதாரம் பண்ணி இருக்கிறார் என்று பொருள். இப்போ ராமருடைய அவதாரம் இங்கே பாரதத்திலே வருகிற 22ஆம் தேதி அந்த பிராண பிரதிஷ்டை செய்து ஆலய கும்பாபிஷேகம் வருகின்ற பொழுது இங்கே ராமர் ஆட்சி புரிய ஆரம்பித்து விடுவார். ராமருடைய ராஜ்யம் நடக்கவிருக்கிறது. ராமர் தர்மத்தின் நாயகன், அறத்தின் நாயகன் பிறந்து விட்டார். இனிமே இந்த பாரதம் இல்லை, இந்த உலகமெங்கும் அறத்தின் தர்மத்தின் ஆட்சி நடைபெறப் போகிறது. எனவேதான் அங்கே அந்த பாலராமரை பிரதிஷ்டை செய்யவிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாளிலே இந்த பாரதம் மட்டுமல்லாமல் இந்த பூவுலகமே அதை கொண்டாடி மகிழவிருக்கிறது. பாரதத்தில் பல பகுதிகள் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்வதற்கு பல நிகழ்ச்சிகளை ஆங்காங்கே மக்கள் தர்ம பரிபாலன சபாக்களும் அநேக இடங்களை அறக்கட்டளைகளும் செய்து வருகிறார்கள். அவ்வகையிலே நாமும் இந்த சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பை நகர் பகுதியிலே அற்புதமாக இந்த ராமருடைய ஸ்ரீ ராம வைபவ திருவிழாவை 2 நாட்கள் நாம் கொண்டாடி மகிழவிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு வீடியோ பதிவு எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். இதை கண்டு அனைவரும் இந்த ராமர் ஆலயத்துக்கு, நாங்கள் வடிவமைக்கக்கூடிய இந்த ராமர் ஆலயத்திற்கு எல்லோரும் வர வேண்டும். இந்த வைபவத்தை முன்னிட்டு எங்களுடைய அருளமுதம் வேத வித்யா குருகுலத்திலே பிரத்யேகமாக ஒரு கோவிலை நாங்கள் நிர்மாணிக்க இருக்கிறோம், ஒரு வடிவமைக்க இருக்கிறோம். அதாவது இந்த கோவிலானது ஒரு டெம்பரவரியான ஒரு தரிசனம்தான். இது ஸ்ரீ ராம் தர்ஷன் என்கின்ற ராமர் ஆலயம், ஸ்ரீ ராம் மந்திர் என்கின்ற அமைப்பிலே எல்லோரும் தரிசனம் பண்ண வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஆலயத்தை நாங்கள் நிர்மாணித்திருக்கிறோம். ஒரு தற்காலிகமாக அந்த 21, 22 2 தினங்கள், அதுபோக 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆலயமானது மதியம் வரைக்கும் இந்த ஆலயத்தில் தரிசனங்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் மட்டுமில்லாது பெரிய ஆரத்தி பூஜை, வாத்தியங்கள் முழங்க, பல வாத்தியங்கள் முழங்க, மேளதாளங்கள் முழங்க, அநேக வாத்தியங்கள் முழங்க பெரும் ஆரத்தி பூஜை, விசேஷமான ஆரத்தி, 40 விதமான ஆரத்தி பூஜைகள் நடைபெற இருக்கிறது. பெரும் முன்னோர்கள், பெரிய பிரமுகர்களெல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். மேலும் அதையொட்டி பெரும் தீபோத்சவம் நடைபெற இருக்கிறது.
மேலும் குழந்தைகளுடைய ஆட்டம் பாட்டம் கோலாட்டம் போன்ற வைபவங்களும் நடைபெற இருக்கிறது. இதெல்லாம் 21ஆம் தேதியே ஆரம்பித்துவிடும் மாலை 6 மணிக்கு. அன்றைய தினம் இரவு பொழுதிலே 7 மணி அளவிலே அடியேன் ஸ்ரீ ராமருடைய ஜாதக அலங்காரம் என்கின்ற தலைப்பிலே இப்பகுதியிலே அமையப்பட்டிருக்கும் அந்த விழா பந்தலிலே விழா அரங்கிலே அடியேன் ராமருடைய ஜாதகத்தை பற்றி பேசவிருக்கிறேன், உபன்யாசம் செய்யவிருக்கிறேன். ராமருடைய ஜாதகத்தினுடைய பலன்களை சொல்லவிருக்கிறேன். அதற்கு மறுநாள் 22ஆம் தேதி அன்று கும்பாபிஷேக திருநாள் என்று அயோத்தியிலே கும்பாபிஷேக திருநாள் என்று இங்கு காலையிலே வேத பாராயணம், வேத விற்பனர்கள் வேத பாராயணத்தை பண்ணவிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திவ்ய பிரபந்த பாராயணம். இந்த திவ்ய பிரபந்த பாராயணத்திலே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த பாசுரங்களை பாடவிருக்கிறார்கள். அதிலும் அயோத்தியாவிலே மங்களாசாசனம் செய்யக்கூடிய அயோத்தியா ராமரை பற்றி புகழ்ந்த பாசுரங்களை இங்கே பாசுரத்தை பாடவிருக்கிறார்கள், பிரபந்த பாராயணம் செய்யவிருக்கிறார்கள். அதை முடிந்தவுடன் 10:30 மணி அளவிலே சாற்றுமுறை நடைபெற்று ததி ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணி அளவிலே சொர்ணாமி பகுதியிலே அமைந்திருக்கும் பந்தலிலே பிரம்மாண்டமான அன்னதானங்கள் நடைபெறவிருக்கிறது. ஒரு 500-1000 பேருக்கு அன்னதானங்கள் செய்யவிருக்கிறோம். அதன் மட்டுமல்லாது இந்த 2 நாட்கள் முழுவதுமே வருகின்றவர் அனைவருக்குமே இந்த ராம் மந்திர் என்று அமைக்கப்படுகின்ற ஆலயத்தின் வாசலிலே வைத்து பிரசாதங்கள், பல பிரசாதங்களை 2 மணிக்கு ஒரு முறை பிரசாதங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் 2 நாட்களும். மேலும் அன்றைய தினம் 22ஆம் தேதி காலை 11:30 மணி அளவிலே அயோத்தியாவிலே நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தை இங்கே நாம் அமைக்கவிருக்கும் பெரும் LED பெரிய திரையிலே நாம் நேரலையாக ரிலே பண்ணவிருக்கிறோம். அதை இந்த விழா அரங்கிலே எல்லோரும் அமர்ந்து கொண்டு நேரடியாக அவரவர்கள் வீட்டிலே இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை வைபவத்தை காண்பதை விட அனைவரும் ஒன்றாக இருந்து, எவ்வாறு கிரிக்கெட் சமயத்தில் எல்லோரும் ஒன்றாக இருந்து நேரலையை பீச்சிலே உட்கார்ந்து பார்க்கிறீர்களோ அதேபோல் நாங்கள் இங்கே ஒரு பெரிய LED திரை அமைத்திருக்கிறோம். இங்கே எல்லோரும் வந்து சேர் போட்டிருக்கிறோம். எல்லோரும் வந்து சேரிலே அமர்ந்து கூட்டாக அந்த ராமருடைய அந்த கும்பாபிஷேகத்தை எல்லோரும் அமர்ந்து பார்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்க, அந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கமானது அயோத்தியபுரிக்கு விண்ணுக்கு சென்றடையும் வகையிலே நாம் அந்த விழாவை கொண்டாட வேண்டும். அதன் பிறகு நாம் 2 மணி அளவிலே அந்த கும்பாபிஷேகம் நேரலை முடிந்தவுடன் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நம்முடைய விழா அரங்கிலே ராமநாம அகண்ட ஜப பாராயணத்தை செய்ய இருக்கிறோம். ராம 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 ராமரம் எல்லோரும் சேர்ந்தாக கூட்டாக உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை. இதற்கெல்லாம் முன்பாக காலை 11 மணி அளவிலே இந்த வைபவத்திலே, அதாவது அயோத்தியாவிலே நாம் நேரடியாக சென்று கும்பாபிஷேகத்திலே அங்கே கோயிலே வைபவத்திலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே வருகை தந்து இங்கேயும் உங்களுக்காக நாங்கள் சங்கல்பம் செய்யவிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு பூஜை என்று சொன்னால் அதற்கு ஒரு சங்கல்பம் என்பது தேவை. அந்த சங்கல்பத்தை உங்களுக்காக நாங்கள் இங்கே எங்களுடைய அருளமுத வேத வித்யா குருகுலத்திலே செய்யவிருக்கிறோம். இந்த சங்கல்பத்திலே கலந்து கொள்பவர்கள் அடியனுடைய கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொண்டு, நான் இந்த ராம் மந்திரனுடைய இந்த ராம் வைபவத்திலே நான் சங்கல்பம் செய்ய விரும்புகிறேன், குடும்பத்திற்காக நலனுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டால் போதும். மற்ற விவரங்களை அடியேன் தொடர்பு கொண்டால் நான் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிலே. இதனைத் தொடர்ந்து 4 மணிக்கு மேல் நாளை காலுக்கு தொலைக்காட்சி புகழ் ஸ்ரீ ராமானுஜ சேவாஸ்ரீ திருக்குடந்தை ஸ்ரீவுவே டாக்டர் ஸ்ரீவுவே வெங்கடேஷ் சுவாமிகள் அவர்கள் அறத்தின் நாயகன் என்ற தலைப்பிலே ஒரு உபன்யாசம் நிகழ்த்தவிருக்கிறார்கள். இது நாளை காலையிலிருந்து 5:45 மணி வரை. 5 மணி அளவிலே நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து ஒரு 150-200 குழந்தைகள் ராமராகவும் சீதையாகவும் லட்சுமணனாகவும் ஆஞ்சநேயராகவும் வேடங்களை தரித்து அது மட்டுமல்லாது பெண்கள் கோலாட்டம், நாட்டியம், அதனைத் தொடர்ந்து எங்களுடைய நகர் பெரியோர்களும் பெண்களும் நம்முடைய கலாச்சார உடையணிந்து இந்த ராம்லீலா ஊர்வலத்திலையும் இந்த ஸ்ரீராம் தர்சன் வைபவ கொண்டாட்டத்திலையும் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களும், விரும்பக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அலங்காரம் பண்ணிட்டு வரலாம். பெண்கள்லாம் தங்களுடைய கலாச்சார ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வரலாம். கோலாட்டம், கும்மி இதெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் நீங்கள் இந்த இதில் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்லாம் அந்த இன்விடேஷனில் இருக்குது. இல்லைன்னா என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டால் அதை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அதில் பங்கு பெறக்கூடியவங்களுடைய அந்த ஆர்கனைசருடைய நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி 18ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் அவங்கள்ட்ட தங்க பேரை கொடுத்துட்டேன்னா உங்களெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணிப்போம்.
எல்லோரும் முன்னாடியே பேரை பதிவு பண்ணணும், 18ஆம் தேதிக்குள்ளே பதிவு பண்ணணும்னு கேட்குறேன். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த குழந்தைகள்லாம் அந்த ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் வேடம் போட விரும்ப உள்ளவெல்லாம் உடனடியாக இந்த ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொள்ளணும். அவர்களை தொடர்ந்து அதனை பின்தொடர்ந்து வேத பிரபந்த பாராயணம் கோஷ்டியினரும் அதற்கு பின்புறமாக வேத பாராயண கோஷ்டியினரும் ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு ரேலி அங்கிருந்து வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து கிளம்பி இந்த கோயம்பேடு மார்க்கமாக வந்து சொர்ணாம்பை நகர்ப்பகுதியிலே வந்து சொர்ணாம்பை நகர் முழுவதும் வளம் வந்து இறுதியில் நம்முடைய அருளமந்த வேத வித்யா குருகுலம் அந்த விழா பந்தல் அருகிலே வந்து அந்த வைபவத்தை ஆட்டம் பாட்டத்துடன் முடிக்கவிருக்கிறார்கள் 5-6 மணி அளவிலே. அந்த 6 மணிக்கு அது முடிந்தவுடன் மாம்பழம் சகோதரிகள் விஜயலட்சுமி சித்ரா குழுவினரின் மாபெரும் ஒரு சங்கீத பாட்டு கச்சேரி நடைபெற உள்ளது. அதன் பிறகு 7:30 மணி முதல் 9 மணி வரை கடலூர் கோபி பாகவதர் குழுவினரின் பெரும் பத்ராச்சல ராமசரித்திரன் கூடிய பெரும் நாம சங்கீர்த்தனம், பெரும் வைபவம், எல்லோரும் சேர்ந்து ராமா ராமா என்று கோவிந்தா ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் நாம சங்கீர்த்தனம் ஒரு வைபவம் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமில்லாது அன்றைய தினம் மாலை 6 மணி அளவில் இங்கு சங்கீத கச்சேரி தொடங்கியவுடன் நம்முடைய தெரு முழுவதும் சொர்ணாம்பை நகர் விரும்பாக்கம் பகுதி முழுவதும் தீபங்களினால் சகஸ்ர தீபம் 1008 தீபங்களினால் அந்த நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக 1008 தீபங்களை பெரும் தீபோற்சவத்தை பண்ணாடிய நம்முடைய சொர்ணாம்பை நகர் பகுதி தலைவர் மற்றும் நகர்வாழ் சங்கம் ஸ்ரீ ராமபக்த ஜனசமாஜம் அருள்மந்த வேத வித்யா குருகுலம் இந்த சொர்ணாம்பிகை நலவாழ்வு சங்கம் இணைந்து இந்த விழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்து வருகிறோம். இந்த தீபோற்சவத்தை முன்னிட்டு சொர்ணாம்பை நகர் பகுதி முழுவதும் மக்களுக்கு அனைவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாங்கள் 2 தீபங்கள், திரி, எண்ணெய் உட்பட இலவசமாக கொடுக்கின்றோம். அனைவரும் அன்றைய தினம் எல்லோருமாக அந்த 6 மணிக்கு 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எல்லோரும் தங்கள் இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி அந்த தீபோற்சவத்தின் மூலமாக ஸ்ரீராமருக்கு நாம் அதை அந்த தீபோற்சவத்தினால் அவருக்கு அந்த சமர்ப்பிக்கிறோம். இவ்வாறாக 2 நாட்கள் வெறும் கோலாகலமான ஒரு திருவிழாவை இந்த சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கமும் அருளமுதம் வேத வித்யா குருகுலமும் ஸ்ரீ ராமபக்த ஜனசமாஜமும் இணைந்து இங்கே நடத்தவிருக்கிறோம். எனவே இந்த சொர்ணாம்பை நகர் பகுதி மக்கள் மட்டுமல்லாது விருகம்பாக்கம் இதை சுற்றியுள்ள அது மட்டுமல்லாது சென்னை நகர் பகுதியில் அனைத்து மக்களும் வந்து இந்த ராம ஆலயத்திற்கு வந்து ராமரை தரிசித்து உங்கள் கையாளிலே தங்கள் கைகளாலே ஆரத்தி எடுத்து இந்த ராமனுடைய அருளை பெற்று மேலும் இந்த சங்கல்பத்திலும் கலந்து கொண்டு தாங்கள் ஸ்ரீ ராமபிரானின் ஸ்ரீ சீதாராமனின் ஸ்ரீ ராமலட்சுமண பரதசத்ரு நமஸ்தமே ஸ்ரீ ராமச்சந்திரபிரானின் அனுகிரகத்துக்கு பரிபூர்ணமாக பிரார்த்திக்க வேண்டி அடியேன் பிரார்த்திக்கிறேன். சுவாமிஜிக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். இந்த இப்போ அயோத்தி கோயிலில் அந்த அயோத்தியில் ஸ்ரீராமர் ஆலயம் 22ஆம் தேதி அன்னைக்கு கும்பாஷம் நடக்க போகுது. அதை நம்ம வந்து சொர்ணாம்பிகை நகரில் சென்னையில் கொண்டாடுறோம். அது எதுக்காக கொண்டாடுறோம்? பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறதாக நான் கேள்விப்படுறேன். சொர்ணாம்பிகை நகர் வாசி அப்படிங்கிறதுல எனக்கு சில விளக்கங்கள் வேணும். அதுக்காக தான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லணும். நமஸ்காரம். ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் காரணமில்லாத காரியம் இல்லை. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணமில்லாத காரியங்களை நம்ம சாஸ்திரங்கள் வந்து அதை ஒரு விதமான அதர்மம் கூட சொல்கிறது. ஏன்னு சொன்னால் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சால் அது வேஸ்ட் இல்லையா? காரணம் இல்லாமல் பண்ணால் அது எந்த ஒரு காரியத்திற்கும் காரணங்கள் உண்டு. அந்த அடிப்படை நீ கேட்ட கேள்வி, அயோத்தியில் ராமருடைய கோயில் கட்டுறா, அதற்கே நம்ம இந்த விருகம்பாக்கத்தில் சென்னையில் விருகம்பாக்கத்தில் அந்த சொர்ணாம்பிகை நகரில் கொண்டாட்டங்கள், அது 2 நாள் கொண்டாட்டங்கள், மகா கொண்டாட்டங்கள் நிறைய எல்லாம் சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதாவது பொதுவாகவே நம்முடைய தர்மத்துக்கு சனாதன தர்மம் பேர். சனாதன தர்மம் என்று சொன்னால் எல்லாருக்கும் பொதுவான தர்மம், எல்லா காலத்திலும் நிலையான தர்மம். இதுக்கு மாற்றமே கிடையாது. இது எல்லா காலகட்டத்திலும் இது அப்ளிகபிள். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இந்த சனாதன தர்மம். அது யுகங்கள் மாறினாலும் சரி, அதைத்தான் யுக தர்மம், கால தர்மம், காலசரணை, கால அனுசரணை எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. காலத்தை அனுசரித்து தர்மம் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும். அப்பேற்பட்ட தர்மம் அந்த தர்மம். இதுக்கு காலதேச வர்த்தமான தத்துவம்லாம் இருக்குது. காலதேச வர்த்தமான தத்துவம், காலகதி தத்துவம், இந்த மாதிரி நிறைய ஒரு தத்துவார்த்தங்கள்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் நிறைய ஜனங்களுக்கு தெரியாது. அதனால தான் நீங்கள் வந்து
நிறைய படித்தவர், சிவபுராணங்கள்லாம் படித்து நல்ல ஒரு சிவனுடைய தீட்சையெல்லாம் பெற்று நிறைய உபன்யாசங்கள் பண்ணக்கூடியவர். நீங்கள் கேள்வி கேட்கல, உங்களுக்கு தெரியாமல் இந்த கேள்வி நீங்கள் கேட்கல. இந்த கேள்வி மூலமாக எல்லோருக்கும் பதில் போகணுங்கிற அடிப்படையில் நீ கேட்குறீங்க. எனக்கு தெரியும், அடியனுக்கு தெரியும். அப்போ அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா இன்றைக்கி அயோத்தி மட்டும் கொண்டாடலை, இந்த பாரதம் மட்டும் கொண்டாடலை, இந்த உலகமே இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் யாருக்கு கோயில்? ராமபிரானுக்கு கோயில். அதுவும் பாலராமருடைய கோயிலை பிரதிஷ்டை பண்ணுறார், விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறார். ராமர் ஜனனம் அவதாரம் பண்ண போகிறார், மறுபடியும் ராமர் அவதாரம் பண்ண போகிறார் பாலராமராக. அங்கே விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணிக்கால பாலராம விக்கிரகம். அப்படி என்ன அர்த்தம் சொன்னால், இனிமேல் உலகெங்கும் ராமர் அவதரித்து விட்டார், உலகெங்கும் தர்மம் செழித்தோங்க போகிறது, தலைத்தோங்க போகிறது, உலகமே தர்மத்தின் பால் செல்லப் போகிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதனால் இப்போ அது அயோத்தி மட்டும் தர்மம் எல்லா இடத்துல தானே வேணும், பாரங்களும் தர்மம் வேணும் இல்லையா? அப்போ நம்மளும் தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அறத்தின் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அறம்பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காமிய மோட்சம். அதை தான் வேதத்திலையும் சொல்லியிருக்கிறது. தர்ம அர்த்த காமிய மோட்சம், அறம்பொருள் இன்பம் வீடு வேறு. அந்த அடிப்படையில் தான் இந்த விழா சனாதன தர்மம்ல இந்த தர்மம். பாலராமர் அவதாரம் பண்ணுகிறார், பாலராமர் அவதாரம் பண்ணிவிட்டார், ராம அவதாரம் இது. அப்போ உலகமுழுக்கவே ராம அவதாரம் பண்ணிவிட்டார், உலகமே தர்மம் செழிக்கப் போகிறது. இனிமேல் தர்மத்தின்பால் இந்த உலகமே செல்லப் போகிறது, தர்மம் ஆட்சி செய்யப் போகிறது. பாலராமர் விக்கிரகத்தை அதனால் தான் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாலராமர் விக்கிரகம் அவதாரம் பொழுது உலகமுழுக்கம் தர்மத்தின் வயப்படும் பொழுது, அப்போ அந்த தர்மத்தை நாம் கொண்டாட வேண்டாமா? அப்போ அயோத்தி மட்டும்தான் கொண்டாடணுமா? நாம் அனைவரும், இந்த பாரதம் மட்டும் இல்லாது உலகமே கொண்டாட கடமைப்பட்டு இருக்கிறது. என்று சொன்னால் தர்மம் தலைத்தோங்கப் போகிறது. அந்த வகையில் தான் நாம் சென்னையிலே இந்த விருகம்பாக்கம் பகுதியிலே இந்த அயோத்தி ராமருடைய கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாமும் இங்கே ஒரு ஸ்ரீராம் மந்திர் என்ற ஆலயத்தை தற்காலிகமாக வடிவமைத்து பொதுமக்கள் அங்கே தரிசனம் செய்ய முடியாதவர்களெல்லாம் இங்கே வந்து இந்த பாலராமரை, இங்கே உள்ள ராமரை, சீதாலட்சுமண ராமரை நாம் பிரதிஷ்டை வந்து தரிசித்து அவர்கள் கையாலே ஆரத்தி எடுத்து இந்த 2 நாட்கள் உற்சவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள நாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை, அயோத்தி எல்லோரும் செல்ல முடியாதல்லவா, அதனால் எல்லோரும் இங்கே வந்து அன்றைய தினம் வழிபட வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு நாள் முன்பாகவே 21ஆம் தேதி இந்த ஆலயத்தை திறந்து வைத்து இந்த விழாவை துவக்கி வைக்கிறோம் என்கிறது. அதனால் எல்லோரும் கொண்டாட வேண்டியது. அந்த அடிப்படையிலே தான் நாமளும் இந்த விருகம்பாக்கம் பகுதியில் இதை கொண்டாடுகிறோம். சிறப்பு. இந்த 2 நாள் கொண்டாட்டத்தில் அறத்தின் நாயகன் அப்படின்னு ஒரு தலைப்பில் உபன்யாசம் நடக்க போகுது. அந்த தலைப்பு நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம், அதுலேருந்து நமக்கு என்ன பலன்? அதாவது அறத்தின் நாயகன் அப்படிங்கிற தலைப்பில் உபன்யாசம். ஆமாம். அதற்கு என்ன காரணம் கேட்குறேன். ஆமாம். அதாவது வள்ளுவர் இப்போ தான் பேசணும், அறம் பொருள் இன்பம் வீடு வேறு. இதைத்தான் நம்முடைய வேதங்களில் சொல்லியிருக்கு. தர்ம அர்த்த காமிய மோட்சம். தர்மம்னா அறம் தமிழில், அர்த்தம்னா பொருள், காமியம்னா இன்பம், மோட்சம்னா வீடு பேர். வள்ளுவர் அதை தான் சொல்லியிருக்கார். அவர் வீடு பேரையே தனியாக சொல்லலைன்னா, அதையாக சொல்லலைன்னா இந்த 3 பண்ணாலே வீடு பேர் தானாக கிடைச்சிடும், கடைப்பிடித்தாலே. தர்மார்த்த காமிய மோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. இப்போ அறம் இல்லைன்னு சொன்னால் அவன் மரத்திற்கு சமானம், கட்டைக்கு சமானம். புரியுது உங்களுக்கு? அப்போ அவன் சவத்திற்கு சமானம். அறம் இல்லாதவன் செத்தவனாகிவிடுவான், இறந்தவனாகி விடுவான். அறம்னா தர்மம் இல்லாமல் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் வாழ்வதற்கு வாழ்வே அர்த்தம் இல்லாதது. அவன் ஒரு சவத்திற்கு, இறந்த பிணத்திற்கு சமானவன் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ தர்மம் ரொம்ப முக்கியம். அப்போ தர்மம்னா அதான் அறம். அப்போ அந்த அறத்தை எதெல்லாம் அறம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ராமனுடைய அவதாரம். அவதார நோக்கம், ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ராமனுடைய அவதார நோக்கம் என்னதுக்குமா? திரேதாயுகத்தில் தர்மம் ரொம்ப, இன்றைக்கி நம்ம தர்மம் போயிடுது கலியுகத்தில் பேசிகிட்டு இருக்கோம். திரேதாயுகத்திலேயே ராமர் அவதாரம் பண்ண திரேதாயுகத்திலே தர்மத்துக்கு பெரிய வீழ்ச்சி இருந்தது. அப்பாவுடைய சொல்லை பிள்ளைகள் கேட்கவில்லை, கணவன் மனைவிட்ட பதிபக்தி இல்லை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவுகள் இல்லை, மன்னருக்கும் மக்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருந்தது. என்ன, ராஜ்யத்தினுடைய மன்னருடைய வாழ்க்கை முறைகள் தவறாக இருந்தது. இதெல்லாம் திரேதாயுகத்தில் இருந்தது. ஒரு நண்பனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியிடம் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உற்றாரோரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு விலங்கிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
ஒரு வேடுவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு பல தர்மங்கள் இருக்குது இல்லையா. இந்த தர்மத்தை, இதெல்லாம் அறம்னு பேர், இந்த அறத்தை காக்க வேண்டிய கடமை மகாவிஷ்ணுவுக்கு வந்தது. அப்போ முனிவர்கள்லாம் போய் வைகுந்தத்தில் போய் கேட்குறார். கலியுகத்தில் பூலோகத்தில் திரேதாயுகத்தில் தர்மம்லாம் மானுட தர்மம்லாம் போயிடுத்து, இந்த மானுட தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது நானே ராமராக அவதரித்து இந்த மானுட தர்மத்தை காப்பாற்ற வருகிறேன் என்று சொல்லி அதனால் அவதரித்தார். அதனால தான் அவருக்கு அறத்தின் நாயகன். அப்போ ஒரு தந்தையிடம் இப்படி பிள்ளை நடந்து கொள்ள வேண்டும், ஒரு தாயிடம் பிள்ளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு மனைவிக்கு எவ்வாறு கணவன் இருக்க வேண்டும், சகோதரிடம் இப்படி சகோதரர் நடந்து கொள்ள வேண்டும், பிரஜைகளிடம் மன்னர் இப்படி நடந்து கொள்ள, இவ்வாறு அனைத்து தர்மங்களையும் காப்பதற்காக தானே ராமராக அவதரித்து அந்த அறத்தை தர்மத்தை காத்து நின்றதனால் அவருக்கு அறத்தின் நாயகன் என்று பெயர். அந்த அடிப்படையில் அதை வெளிப்பொருட்டும் பொருட்டு, அதை எல்லோருக்கும் சொல்லும் பொருட்டு தான் இந்த ராம உற்சவத்திலே விழாவிலே அறத்தின் நாயகன் என்ற தலைப்பிலே டாக்டர் வெங்கடேஷ் திருக்குடந்தை சுவாமிகள் அவர்கள் இந்த உபன்யாசத்தை செய்யவிருக்கிறார்கள். 2 நாள் கொண்டாட்டத்தில் இந்த ஸ்ரீராம் லீலா ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறீங்க. 150 குழந்தைகள், ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமார் வேஷம் போட்டு வீதியோலாக வர்றாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி செய்யணும்? நம்ம அற்புதமான கேள்வி. ஏன்னா இப்போ தான் சொன்னோம், காரணமில்லாத காரியங்கள் இல்லை. ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி காரணங்கள் இருக்க வேண்டும். ராம் லீலா இந்த வேஷங்கள் இல்லை, வேடம் தரித்து, வேஷம் போடலை, நம்ம வேடம் தரித்துன்னு பேர். வேஷம் போடுவதில்லை, இது வேடம் தரித்து அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வேறு. வேஷம் போடுறதுன்னு அதுக்கு அர்த்தம் வேறு, வேடம் தரித்தல்னு அர்த்தம் வேறு. சரி, எப்படி நம்ம ராமர் ஆலயம்ங்கிறது ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக கட்டுறது, நம்ம ஒரு தற்காலிக ஆலயம், தற்காலிக ஆலயம் நிரந்தர ஆலயம் மாதிரி ஆகுமா? அப்போ இந்த தற்காலிகத்தை எப்படி நிர்மணிக்கிறோமோ அதே மாதிரி தற்காலிகமாக இப்போ சுவாமிஜி இருக்காங்க, நிறைய பேர் ஐயப்ப மாலை போடுறாங்க. மாலை போடும்போது என்ன அர்த்தம்? அந்த அவர்களே ஐயப்பனாக மாறுகிறார்கள், அவர்களே குருமாராக மாறுகிறார்கள். தனக்குள்ளே அந்த மாதிரி வேதத்தில் சொல்லி எத்பாவோ தத்பவதி, நீ எதை எவ்வாறு பாவிக்கிறாயோ அது அவ்வாறாக மாறிவிடும். அப்போ இந்த குழந்தைகள் தன்னை ராமராக பாவிக்கும் பொழுது, தன்னை சீதையாக பாவிக்கும் பொழுது, தன்னை லட்சுமணனாக பாவிக்கும் பொழுது, தன்னை அனுமாராக பாவிக்கும் போது அந்த பாவம் அவர்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அந்த பாவத்திற்குரிய தர்மமும் அவர்களுக்குள்ளே ஏற்படும். ஆஞ்சநேயருக்கு என்ன தர்மம்? எஜமான பக்தி. ராமரை எஜமான சேவக பக்தி, அந்த பாவம் வந்துடும். ஆஞ்சநேயர் போடும்போது எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிற ஆஞ்சநேயர் வேடம் மட்டும் வரும். சீதையா வேஷம் போட்டால் ஒரு தர்ம பத்தினியாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு ஸ்திரீ தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பாவம் உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது அவங்க தர்மம் சீதையா வேடம் போட்டோம், நம்ம இன்றைக்கி ஐயப்ப மாலை போட்டிருக்கோம், இப்போ இந்த மாதம் முழுக்க நம்ம தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதம் முழுக்க நம்ம புலால் உண்ணக்கூடாது, மது உண்ணக்கூடாதுன்னு விரதம் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த வேடம் தரிக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளேயே அந்த பாவத்தை உண்டு பண்ணி அந்த தர்மத்தை காப்பாற்றக்கூடிய எண்ணம் வளரும் பொழுது அது அவர்கள் தூண்டப்பட்டு பின்னால் அதுவே அவருடைய வாழ்க்கையை தர்ம நிலையிலே அவளுக்கு எண்ண ஓட்டங்களை எடுத்துக் கொடுக்கும். லட்சுமணர் வேஷம் என்ன வரும்? தியாக மனப்பான்மை. லட்சுமணர் போன தியாகம் யாரும் கிடையாது. கரெக்ட். ராமராது மனைவியை கூட்டு காட்டுக்கு போனார், லட்சுமணர் மனைவி விட்டுட்டு போனார். ஆமாம். ராமன் சீதை பர்ணசாலையில் தூங்கிட்டு இருந்தாங்க, லட்சுமணர் காவல் காத்துக்கிட்டு இருந்தார். 14 வருஷம் எனக்கு தூக்கமே வர வேண்டாம், வரக்கூடாதுன்னு சொல்லி நித்ராதேவிட்ட வரம் கேட்டவர் லட்சுமணர். வரம் கேட்டு 14 வருஷம் தூங்கலை. ராமருடைய பட்டாபிஷேகத்தை கண்ட பிறகுதான் தூக்க வேண்டும் சொல்லி நித்ராதேவிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவர் லட்சுமணன். வரம் கேட்டான். அதெல்லாம் பெரிய புராண கதையில் இருக்குது. முதல் நாள் பர்ணசாலை வாசத்தில் வனவாசத்தில் முதல் நாள் லட்சுமணனுக்கு தூங்க வரும்போது இதெல்லாம் தியாக ஸ்வரூபம். அப்போ லட்சுமணரா வேஷம் பெற குழந்தைக்கு தியாகம் பண்ணக்கூடிய எண்ணம் வந்துடும், தானாகவே வரும். பாவம் அந்த ஒரு வேஷத்தை தரித்து விட்டால் அந்த பாவம் அவர்களை மனதால் மாற்றிவிடும், எண்ணத்தால் மாற்றிவிடும். ராமரா வேஷம் விட்டா அறத்தின் நாயகனா அவளை தர்மத்தை காப்பாற்றக்கூடிய பாகம் வந்துடும். வரும்பொழுது இந்த குழந்தைகள் எல்லாம் அந்தந்த வேடங்களை தரிக்கின்ற பொழுது அவர்களாகவே மாறி அந்த தர்மஸ்வரூபிகளாக தியாக சொரூபிகளாக அவர்கள் தர்மத்தை காப்பதற்காக நாட்டை காப்பதற்காக அவர்கள் தயாராகி விடுவார்கள். இந்த தர்மத்தை காப்பாற்க அந்த வகையில் அந்த குழந்தைகளெல்லாம் அந்த வேஷம் போட்டு அந்த ஒரு ஊர்வலத்தில் வருகின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய கலாச்சார உடைகளை அணிந்து கோலாட்டங்களை இட்டு நடனமாடி பின்னாடி பிரபந்தம், அதற்கு பின்னால் வேதம் என்கின்ற அந்த வேதத்திற்கு முன்னால் வேதம் என்கிற தாய்,
அதற்கு முன்னால் பிரபந்தம், அவருடைய குழந்தைகள் எல்லாம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. பின்னாடி வேதம் எல்லாரையும் வழி நடத்தி சென்று பின்னாடி இருந்து நடத்தி செல்லும். எப்படி குழந்தை முன்னாடி போகிறதுனா அம்மா பின்னாடி வருவா, குழந்தைகள் முன்னாடி வராது, அம்மா முன்னாடி போக மாட்டா. அதனால் வேதம் கடைசியாக இருக்கும், அதற்கு முன்னாடி பிரபந்தம், அதற்கு முன்னாடி பெரியோர்கள் சான்றோர்கள், அதற்கு முன்னாடி பெண்கள், அதற்கு முன்பாக குழந்தைகள் வேடம் தரித்து மங்களவாதியத்தோடு அந்த ஊர்வலமானது புறப்பட்டு சென்னை வரதராஜ பெருமாள் கோயில், விருகம்பாக்கம் மார்க்கெட் சுந்தர வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து தக்காஸ்ரீ துரைசங்கர் ஜி அவர்களுடைய தலைமையில் அந்த ஊர்வலம் அங்கிருந்து புறப்பட்டு சொர்ணாம்பி நகர் முழுகும் நகர்வலம் வந்து இறுதியாக இந்த ராம் மந்திர் ஆலயத்தில் வந்து அடையும் ஒரு அற்புதமான ஒரு வைபவம், அர்த்தமுள்ள வைபவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சிவன் வேஷம் போடுறார். சிவன் தான் கூட வந்துட்டான், அவர் சிவனாகவே அவர் பாவிக்கிறார். அதுதான் அந்த அளவுக்கு அவரால் நல்ல நிலைக்கு அடைய முடிஞ்சது. நல்ல சிறப்பான விளக்கம். இன்னும் 2 கேள்விகள். இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு 1008 தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய தீபம் ஏற்றனுடைய பலாபலன்கள் என்னங்க? எதுக்காக நம்ம 1008 தீபம் ஏற்றுறோம்? சந்தோஷம். தீபோத்சவம் இதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த வைபவத்தில் தீபோத்சவம்னு ஒரு வைபவத்தை வச்சுருக்கிறோம். இந்த 22ஆம் தேதி, அதற்கு முதல் நாள் 21ஆம் தேதி இந்த ஆலயத்தை, தற்காலிக ஆலயத்தை திறக்கிறோம்ல, வடிவமைக்கப்பட்ட ஆலய ராம் மந்திர. ஆமாம். அன்றைக்கே பெரிய ஆரத்தி பூஜை, 40 விதமான ஆரத்திகள் கட்டப்போகிறோம். விசேஷ ஆரத்தி பூஜை, கைலாய வாத்தியங்கள். அப்படி நம்முடைய பாரத பிரதமர் சொன்ன மாதிரி சங்கு சக்கரம் பரிய வரிசங்கம்லாம் நின்றுவத கணாக்கண்ணின் ஆண்டாள் பாசுரத்தில் வரா இல்லையா, எல்லாமே எல்லாம் பேரிகள்லாம் முழங்க அந்த ஆரத்தி பூஜை நடக்க போகிறது. முத நாளே அன்றைக்கே தீபம் ஏற்ற போகிறோம் நம்ம முத நாளே, சரிங்களா? தீபோற்சவம். அதன் மறுநாள் தான் அந்த கும்பாபிஷேகம் முடிந்த அன்றைக்கு தீபோற்சவம். அது வந்து சிறப்பாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இங்கே நம்முடைய இந்த ராம் மந்திரத்தை அமைக்கிறோம் இல்லையா, இந்த வளாகத்தில் மட்டுமே ஒரு 1008 தீபம் ஏற்ற போகிறோம். இந்த வளாகத்தில் மட்டும் 1008 தீபம் ஏற்ற போகிறோம். அதுபோக இந்த சொர்ணாம்பி நகர் விருகம்பாக்கம் பக்கத்தில் உள்ள நகர் பகுதியில் அத்தனை வீடுகளுக்கும் நம்ம இலவசமாக 2 விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். வீடாக டோர் பை டோர் கொண்டு எல்லா வீடுகளும் கொடுக்க போகிறோம். கொடுத்து எல்லாருமே இன்றைக்கி விளக்கு ஏற்றணும், உங்களுக்கு என்ன இருக்குது, அகல் இருக்குது, திரி இருக்குது, ஒரு தீக்குச்சி மட்டும் வீட்டிலேருந்து கொளுத்திக்கோங்க, கொளுத்தி விளக்கேற்றுங்க. இந்த அன்னைக்கு முழுக்க தெரு முழுக்க அந்த தீபம் பிரகாசிக்கணும். இந்த தீபம் பிரகாசித்தாலே உலகம் ஜோதிமயம்னு பேர். வல்லார் கூட சொல்கிறாலே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அதே மாதிரி இந்த ஜோதி ஸ்வரூபம், இறைவனே ஜோதி ஸ்வரூபம் தான். அப்போ ஜோதி ஸ்வரூபமாக அந்த ஜோதி பிரகாசிக்கும் பொழுது இது உலகெங்கும் இந்த பாரில், அதுவும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு தெரியும், தீபாவளி போது, தீபாவளி என்பதற்கே தீபங்களின் வரிசைன்னு தான் பொருள். தீபாவளி அன்னைக்கு முன்னாடியெல்லாம் தீபம் ஏற்ற ஆரம்பித்தா மார்கழி மாதம் கடைசி தைப்பொங்கல் வரைக்கும் தீபம் ஏற்றுவாங்க. அப்போ அந்த மார்கழி மாதம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு மார்கழி மணி தை மாதம் வரைக்கும் நம்ம போகிறோம், புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த தை மாதம் கரெக்டாக வருது உங்களுக்கு அந்த கும்பாபிஷேகம். அப்போ அந்த தை வரைக்கும் இந்த தீபங்கள் ஏற்றிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ நம்ம அன்றைக்கு இந்த கும்பாபிஷேகம், ராமனுடைய ஆலய கும்பாபிஷேகம் போது அந்த தீபம் ஏன் ஏற்றணுமா, இந்த ஒரு தீபத்தினுடைய சுடர் பிரகாசிப்பது மாதிரி அங்கே அயோத்தியிலே பாலராமன் அவதரித்து விட்டான். ஒரு தீபம், ஒரு ஒளி இந்த பூமிக்கு வந்து இறங்கி விட்டது. ஒரு ஒளி, ஒரு பேரொளி, ஒரு தெய்வீக ஒளி அயோத்தியிலே அந்த பாலராமராக அவதாரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டவுடன், அந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டவுடன் தீப ஒளி இந்த உலகங்களும் பிரகாசிக்கப்படுகிறது. அந்த தீபத்தினுடைய பிரகாசத்திலே இங்கே தர்மம் பிரகாசிக்கப்படுகிறது. தர்மத்தினுடைய ஒளி இந்த பாரங்கம் வீசப்படுகிறது என்பதனுடைய பாவமாக இங்கே அனைவரும் நாம் தீபத்தை ஏற்றுகிறோம். எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாம் பொதுமக்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில். கடைசியில் ஒரே ஒரு கேள்வி. எந்த கும்பாபிஷேகம் நடத்தினாலும் அங்கே எல்லோரும் சங்கல்பம் பண்ணிப்பாங்க. அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதுக்கு இங்கே நம்ம சங்கல்பம் பண்ண முடியுமா? அந்த சங்கல்பம் இங்கே பண்ணால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு மகுடமாக ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்கள். எப்பயுமே அதான் சொன்னேன், பலனை எதிர்பார்க்காது ஒரு காரியத்தை கீதையில் பகவான் சொல்கிறார், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்கிறார். ஆனால் கடமையை செய்வதற்கு முன் ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள். இந்த கடமையை நான் ஏன் செய்கிறேன் என்கிறதற்கு ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள் என்று பகவான் சொல்கிறார். சரி சரி. சங்கல்பம் செய்யாமல் கடமையை செய்ய ஆரம்பிக்காது. இப்போ நான் ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை கட்டுறத கனவா காணக்கூடாது.
உடனே செயலர் நம்ம அது செயல் மட்டும் செய்யணும். ஆஹா. ஆனால் ஆலயம் கட்டணுங்கிற சங்கல்பத்தை எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தினுடைய பலன் கிடைப்போ கிடைக்காதோ என்பதை விட்டுவிட்டு அந்த காரியத்திற்கு முன்பாக இந்த காரியத்தை நான் இதற்காக செய்கிறேன் என்ற ஒரு சங்கல்பம், இதை வேதமே சாஸ்திரங்களே வலியுறுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த மகா சங்கல்பம் என்கின்ற சங்கல்பத்தை அயோத்தியிலே ராமர் ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அங்கே மகா சங்கல்பம் நடைபெற்றாலும் அந்த சங்கல்பம் லோகக்ஷேமமாக நடைபெற்றாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் ராமர் அவதரித்து விட்டார், நம் குடும்பத்தில் நம்ம நாடு தர்மத்தின் பாதையில் செல்லும், இன்னும் இங்கு தர்மம் தலைத்தோங்கும், நம்முடைய குடும்பங்களெல்லாம் நல்லா இருக்கும், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள், இனிமேல் தர்மத்தின் வழியில் நாம் நடந்து செல்வோம் என்கின்ற மனோபாவம் வருகின்ற பொழுது அவர்களும் இந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேக நாளிலே அவர்களும் சங்கல்பம் செய்ய வேண்டும் இல்லையா? அதுக்காண்டி நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம். ஏன்னா எல்லோரும் அயோத்தியில் போய் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்மளுடைய அந்த அருளமுதம் வேத வித்யா குருகுலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ராம் மந்திர ஆலயத்திலே உள்ளே உள்போகமாக சங்கல்பம் செய்பவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மகா சங்கல்பம் இங்கே சேவிக்கப்படுகிறது. அந்த சங்கல்பத்திலே அவர்களுடைய காமியார்த்த ஆசைகளுக்கு பூர்த்தி செய்வதாக சங்கல்பம் ஆயப்பட்டிருக்கும். இப்போ குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை, இப்படி பாலராமர் குழந்தை பிறந்துறார் இல்லையா? அதே மாதிரி குழந்தை இல்லாதவர் குழந்தை பிறக்க வேண்டும், கல்யாணம் திருமணம் வேண்டி அவர்களுக்கு நோய் நொடியெல்லாம் வாழ வேண்டும், எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும். ஏன்னா ராமர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு விட்டார், ராமர் அமர்ந்தித்து விட்டார், எல்லோரும் இனிமேல் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோருடைய குறைகள் தேர வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே சங்கல்பம் ஒவ்வொருத்தவருக்கும் செய்யப்படவிருக்கிறது. அதுவும் சங்கல்பத்துக்கு பதிவு செய்வர்களுக்கு மட்டும் உள்ளே அனுமதித்து இந்த ஆலயத்தின் உட்புறம் பாடசாலையில் வைத்து இந்த சங்கல்பம் செய்து கொடுக்கப்படும். அதனால் சங்கல்பம் என்பது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக இதை நான் எதற்கு செய்கிறேன் என்கின்ற ஒரு சங்கல்பத்தை செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்தால் அதனுடைய பலன் நம்மை தானாக வந்து அடையும் என்கின்ற அடிப்படையிலே இந்த மகா சங்கல்பமானது செய்யப்படுகிறது. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசுந்துருகிய நிலையாப்பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் ஸ்ரீ கட்சி ஏகம்பனே. ஜெய் ஸ்ரீராம். ராம 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். நமது விருகம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை நகரில் வருகிற 21/22 ஸ்ரீ ராம ஆலய கும்பாபிஷ திருவைபவ விழாவை முன்னிட்டு நமது நகரில் அருளமுதம் வேதவித்யா குருகுலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராம ஆலய திறப்பு விழாவும் மற்றும் அதனை முன்னிட்டு ஏராளமான வைபவங்கள் நடைபெறுகின்றன. அதை எனக்கு முன்னால் உள்ள நமது குருஜி அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விழாவை நமது சொர்ணாம்பிகை நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் தலைவர் என்ற முறையில் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். இன்னொன்றையும் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரிந்து மன்னர்கள் ஆட்சிக்கு அப்புறம் இதுவரை இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான, அதாவது 90 ஏக்கர் நிலப்பரப்பில் நமது இந்திய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயிலை நாம் இதுவரை பார்த்தது இல்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. அந்த காலத்தில் நாம் இப்பொழுது இந்த காலத்தில் இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை இந்த ராமர் மூலியமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ராமர் ஆலயம் என்பது சாதாரணமாக அமைக்கப்படவில்லை. அதற்கு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் மூலம் கடைசியாக நமது காலத்தில் நமது ராமர் அவர்கள் நமக்கு உத்தரவு கொடுத்து அந்த ஆலயத்தை நடத்தி தருமாறு அவரே நம்ம ராமரே சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த அப்பேற்பட்ட அந்த வைபவத்தை நான் இதுவரை கண்டுகளிக்கப் போவதும் இல்லை, இனிமேல் காண்போமா என்று யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நமது ராமர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு நாம் அனைவரையும் வந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கம் மற்றும் அருளமுதம் வேதவித்யா குருகுலம் சார்பில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் ஏராளமான வைபவங்களும் கிடைக்கின்றன.
அதற்கு இந்த விழாவினை வந்திருந்து சிறப்பாக நீங்கள், அதாவது சொன்னாம்பி நகர் சொன்னாம்பி நகர் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற அமராவி நகர், ரத்னா நகர், சாய் நகர் மற்றும் விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள அனைத்து நகரில் உள்ள மக்களும் வந்திருந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்குமாறு சொர்ணாம்பியினர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் மக்கள் என்ற முறையிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொர்ணாம்பிகை நகரில் நடக்கக்கூடிய இந்த வைபவம், நாள் முழுக்க நடக்கக்கூடிய வைபவம், முதல் நாள் இங்கே பிரம்மாண்டமான ராமருடைய விக்கிரகம் தற்காலிக பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவிலாக அமைக்கப்பட்டு அது ஒரு பெரிய மகோத்சவமாக அதை துவங்குறாரு. அது நிறைய பேர் பெரியவங்கள்லாம் கூட வந்து கலந்துக்க போகிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் அவசியம் வந்து ராமனை இங்கே தரிசனம் பண்ணணும். மறுநாள் ஆரத்தி எல்லாரும் அவங்கவுங்க கையால் ஆரத்தி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மறுநாள் நடக்கக்கூடிய தொடர் வைபவங்கள் ஒவ்வொன்றத்துலையும் நாம் பங்கெடுக்கணும். இதெல்லாம் உணர்வு பூர்வமாக நான் இந்த பாரத நாட்டில் பிறந்தோங்கிற அந்த உணர்வோட, தர்மத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்போடு நாமெல்லாம் இதில் ஒவ்வொன்றத்துலையும் கலந்து கொள்ளணும். இவங்க தொடர்ந்து அன்னைக்கு முழுக்க எல்லாருக்கும் பிரசாதம், அன்னதானம் அது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.